என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயுமை அழிக்கும்படிக்கு திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். மனிதர்கள் நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்கலாம், நான் இனிமே இதை தப்பை செய்யவே மாட்டேன், உன்னை கோபப்படுத்தவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, சாரி கேட்பாங்க. நான் மறுநாளே அதை விட பெரிய தப்பாக செய்வாங்க, இல்லை அதே தப்பை கூட திரும்ப செய்யலாம். மனிதர்கள் அப்படிதான், கொடுத்த வாக்குகளை மறந்துட்டு என்ன வேணா பேசுவாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை, வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அவர் உண்மையுள்ளவர், அதை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றுவார். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டு விட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்க சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. எப்பிராயுமே உன்னை நான் எப்படி விட்டு கொடுப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன் ஆண்டவர் சொல்றாரு. உங்களை ஆண்டவர் கைவிடலை, அவர் உங்களை விட்டு விடலை. உங்களுக்காக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்களுக்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் இன்னும் உங்களுக்காகவே வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் மாறவே இல்லை. உங்களுக்குன்னு வச்ச பிளான்ஸை உங்களுக்காகவே வைத்து வைத்திருக்கிறார். என் பிள்ளை திரும்பி வருவான், நான் அவனுக்கு இந்த நன்மையை செய்வேன்னு சொல்லி அவர் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கைவிடவில்லை, உங்களையே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். நீங்க ஏதாவது நினைச்சு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். எப்படியும் ஆகாது. கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்த நன்மைகள் உங்களுக்கு பெஸ்டா இருக்குள்ள, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அது உயர்ந்ததா இருக்கும். நீங்க எதையும் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இந்த சூழ்நிலைகள் நீடிக்காது, இது மாறும். ஆண்டவர் உங்களை கைவிடலை, உங்களை விட்டு விடலை, உங்களை சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுக்கவும் இல்லை. நீங்க ஆண்டவருடைய கரத்துல பத்திரமா இருக்கிறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய பிளான் படி அது பத்திரமா தான் இருக்குது. உங்களுக்கு அது வந்து சேரும். கர்த்தரே உங்களுக்கு அதை கொடுப்பார்.